உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். முல்லைப் பெரியாறு வாகன நிறுத்த மையம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய திட்டம். இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். முல்லை பெரியாறு அணை பகுதியில் கேரள அரசு ஒரு மெகா கார் பார்க்கிங் திட்டத்தை செயல்படுத்த தற்போது ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அது தங்களுடைய குத்தகைக்கு விட்ட பகுதியில் இருப்பதால் அந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதாவது இந்த கார் பார்க்கிங் திட்டம் அமைய உள்ள பகுதி குறிப்பாக தமிழகத்திற்கு குத்தகை விட்ட இடத்தில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து அறிக்கையுமாறு கேட்டிருந்தது. இந்நிலையில்தான் சர்வே ஆஃப் இந்தியா அண்மையில் தாக்கல் செய்த அறிக்கையில் வாகன நிறுத்த மையம் முல்லைப்பெரியாறு அணை குத்தகை பகுதிக்கு வெளியில் இருப்பதாக தெரிவித்தது. ஆனால் இது தொடர்பாக நாம் விசாரித்த வகையில் இந்த சர்வே ஆஃப் இந்தியாவில் இருந்த அதிகாரிகள் கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தமிழகத்தின் நியாயமான கோரிக்கையான குறிப்பாக 1924 ஆண்டு அந்த கிராம பகுதியில் இருந்த அந்த வரைபடத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த சர்வே ஆஃப் இந்தியா நிராகரித்திருப்பதாக தெரிகிறது. மேலும் இந்த சர்வே ஆஃப் இந்தியாவின் அறிக்கைக்கு ஒரு வலுவான பதிலை தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளது. தற்போதைக்கு இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசுக்கு சற்றே பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் இந்த சர்வே ஆஃப் இந்தியா அளித்துள்ள அறிக்கை மீது உச்சநீதிமன்றம் எது மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.